இந்த 2025 பீகார் தேர்தலில் கிங் மேக்கராக தொடர்ந்து கருதப்பட்டவர் ஜன்சுராஜ் கட்சியினுடைய பிரசாந்த் கிஷோர். இப்பொழுது அவர் எந்த முன்னிலையிலுமே இல்லை. கிட்டத்தட்ட 138 தொகுதிகளுக்கு மேலே அவர் போட்டியிட்டு 238 தொகுதிகளுக்கு மேலே அவர் போட்டியிட்டவர். ஆனால் ஒரு தொகுதியில் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. பல ஆட்சிகளை உருவாக்கியவர் அப்படின்ற பெயர் இருந்தும் அவரால் பீகார் தேர்தலில் ஏன் மண்ணை கவ முடிஞ்சது, என்ன காரணம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை நாகப்பன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் தோக்கிறது தான், எல்லா கட்சியும் ஜெயிக்கிறது தான். ஆனா அந்த தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு படிப்பினை அதுல இருந்து கிடைக்குதான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஜன்ஸ்வராஜ் அவங்க பண்ண தப்பு, பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது அவரு எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ணாம விட்டுட்டார். அதே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஒரு லீடரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இறங்கி வா நான் இருக்கிறேன் எல்லாம் ஒன்னா போலான்னு அவரு கூட்டிட்டு போகணும். அவரு என்னன்னா நிதிஷ்குமாரை பார்த்து, ஓகே நிதிஷ்குமார் எம்எல்சியா இருக்காரு, தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றது இல்ல, நம்மளும் நிதிஷ்குமார் அவர்கள் வழியிலேயே போலான்ட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, யாரையோ பார்த்து யாரோ சூடு போட்டுக்கிட்ட கதையா. அப்ப அந்த மாதிரி நீங்க ஆரம்ப காலகட்டத்துல நீங்க இறங்கி ஃபைட் பண்ணணும். அதை பண்ணாம விட்டது மாபெரும் தவறு.